காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த நபர் கடலில் சடலமாக கரை ஒதுங்கிய பின்னணியில் சிறுமிக்கு அளித்த பாலியல் தொந்தரவு தொடங்கி அனைத்து விஷயங்களும் அம்பலமாகி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மரக்காயர் தோப்பு வீதியைச் சேர்ந்தவர் சிவா. கடந்த 6ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்து சென்ற சிவா அதற்கு பிறகு வீடு திரும்பாத நிலையில் அவரது மனைவி போலீசில் புகார் அளித்தார். தேடுதல் வேட்டையை தொடங்கிய போலீசாருக்கு 2 நாட்களுக்கு பிறகு புதுக்குப்பம் பகுதியில் கடலிலிருந்து ஆண் சடலம் கரை ஒதுங்கிய தகவல் கிடைத்துள்ளது. கழுத்து, இடுப்பு பகுதியில் இரத்த காயத்துடன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் அங்க அடையாளத்தை வைத்து அது 2 நாட்களுக்கு முன்பு மாயமான சிவாவின் சடலம் என்பதை கண்டுபிடித்தனர். இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசாருக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சிதான் காத்திருந்தது. திருமணம் செய்து 2 குழந்தைகளுடன் வசித்து வந்த சிவா அந்த பகுதியில் உள்ள 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. சிறுமி மீதான சிவாவின் அத்துமீறல் எல்லை மீறி செல்லவே சிறுமியின் அண்ணனுக்கு விஷயம் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து தனது நண்பன் அப்துல் சலாமிடம் கூறிய சிறுமியின் அண்ணன் சிவாவை கண்டித்து வைக்குமாறு கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து அப்துல் சலாமும் சிவாவை தாக்கி கண்டித்ததாக கூறப்படுகிறது. 6 மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு சிவாவுக்கும் அப்துல் சலாமுக்கும் இடையே முட்டலும் மோதலமாக இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று சிவாவை அழைத்த அப்துல் சலாம் சமாதானம் ஆகிவிடலாம் என கூறி மது அருந்த அழைத்ததாக கூறப்படுகிறது. வேலை செய்யும் இடத்தில் கடனுக்கு பணம் வாங்கி கொண்டு சிவாவும் மது அருந்தும் ஆர்வத்துடன் சென்றிருக்கிறார். சிவா, அப்துல் சலாம் மற்றும் அப்துல் சலாமின் நண்பன் அமீஸ் என 3 பேரும் கோட்டக்குப்பம் பகுதியில் மது அருந்திக் கொண்டிருக்க மீண்டும் தகராறு வெடித்துள்ளது. போதை ஏறியதும் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட ஆத்திரமான அப்துல் சலாம் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சிவாவை கழுத்திலும் இடுப்பிலும் குத்தி கொலை செய்தார். பின்னர் சடலத்தை தூக்கிச் சென்று யாருக்கும் தெரியாமல் கடலில் வீசியதோடு பைக்கை எடுத்துச் சென்று நகராட்சி அலுவலகம் பின்புறமுள்ள குளத்தில் வீசிவிட்டு சென்றது தெரிய வந்துள்ளது. சிவாவின் சடலம் மீட்கப்பட்டதும் சம்பவத்தன்று யார் யாரெல்லாம் சிவாவிடம் பேசினார்கள், சிவா எந்தெந்த இடத்திற்கு சென்றார், யார் யாருடன் சென்றார் என கால் ஹிஸ்டரியை வைத்து விசாரணையை தொடங்கினர். அதில் கடைசியாக அப்துல் சலாம் பேசியிருந்த நிலையில் பிடித்து விசாரணை நடத்தும் போது மொத்த உண்மையும் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து கொலையாளிகளை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மரக்காணம் செய்தியாளர் ரவி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.